ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கள் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுருந்தது தான் நம்ம கிளாசிக் ரீபார்னோட சைலன்சஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சைலன்சஸ் வந்து லைனாக அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து லச்சு ஆட்டோ ட்ரேடர்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு சைலன்சரும் நம்ம வண்டியில் போட்டு பார்த்துட்டு அதோட சவுண்ட் அதோட பீட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த சைலன்சஸ் எல்லாமே வந்து ரீபார்னுக்கு மட்டும் கிடையாது, சேம் வந்து நம்ம மீட்டியாருக்கும் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு என்னோடய ஒரிஜினல் சைலன்சரோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து ஷார்ட் பாட்டில், இதுலேயே வந்து இது வந்து ஷார்க் ஃபின் டைப்பு. இதில் வந்து சூப்பராக இருக்குங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. அதுவும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் சைலன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 சைலன்சர்ஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லி பிராண்டட். ஸோ இதோட சவுண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிபி கில்லரோடு வரும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நான் வச்சு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி வந்து நிறுத்தியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா கழட்டி நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் சைலன்சரோட சவுண்ட் என்னோடய வண்டியில் வந்து எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வண்டியை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து கிளாசிக் ரீபார்னோட ஸ்டாக் சைலன்சர். என்னோடய சைலன்சரில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் ஆல்ட்ரு பண்ணல, இது வந்து ஒரிஜினல் அப்படியே வந்தது. இதோட சவுண்ட் வந்து இப்படி தான் வருது. நம்ம வந்து வண்டி எடுத்து 2 சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இன்ஜின் செட் ஆகிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த சவுண்ட் வரல. இப்போ தான் அந்த பீட் வந்து லைட்டாக நல்லா ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ இது போக இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து சைலன்சர்ஸ் எடுத்து ஒவ்வொன்றா கழட்டி அதோட மாடல் என்ன, அதில் எப்படி சவுண்ட் வருதுன்றதை உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து அந்த இண்டோரி சைலன்சர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அழகாக பி ரீபார்ன் அப்படின்னு சொல்லி எழுதி இந்த பிளாக் கலர் இருக்குது. இதிலே வந்து சில்வர் ஃபினிஷும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 3 ஃபில்ட்ரு வரும். ஸோ 1 2 3 ஃபில்ட்ரு வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இல்லை ப்ரோ, 25லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம வண்டியில் வச்சுட்டு இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். இது வந்து பழைய புல்லட் இருந்துச்சுல, அதோட சவுண்ட் வரும். நானே பழைய வண்டியில் இதான் மாட்டியிருந்தேன். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து இதோட ஐடியல் சவுண்டு. ஸோ இப்போ பீட் பார்த்தீங்களா, இது வந்து நார்மல் பீட்டு. இதே நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா அதோட பீட் வந்து மாறும். நல்லா ரைஸ் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினி கோப்ரா. இது வந்து ஃபுல் ஓப்பன், ஆனால் இதோட சவுண்டு வந்து பயங்கரமாக இருக்குங்க. நான் உங்களுக்கு இப்போ இது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸ் எதுவுமே வராது, ஆனால் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் அந்த சைலன்சரோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் 1950. ஓகே, ஸ்டார்டிங் வந்து இது 1950லேருந்து இருக்குது இதோடது. சரிங்களா? இதுலேயும் வந்து இப்போ நம்ம க்ரோம் ஃபினிஷ் போடுறோம். இதில் பிளாக் இருக்குது. நான் காமிக்கிற எல்லா சைலன்சர்ஸ்லையுமே வந்து 2 கலருமே இருக்கும், பிளாக்கும் இருக்கும், க்ரோமும் இருக்கும். ஸோ உங்கள் வண்டி க்ரோம் ஃபினிஷ்னால் நீங்கள் க்ரோம் கேட்டு வாங்கிக்கலாம், இல்லை பிளாக் வேணாலும் பிளாக் இருக்கும். சரிங்களா? இதை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். செம்மையாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், இதோட பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரா பேஸ் வந்து அப்படியே கேட்குது. இது நார்மல் பீட்டே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு பீட் கேட்கும்போது பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோப்ரா பார்த்தோம்ல, அதே டைப் தான். பட் இது வந்து உங்களுக்கு சப்போஸ் அந்த ஃபினிஷ் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இது உங்களுக்கு நார்மல் நம்ம சைலன்சர் ஃபினிஷே வேணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்த டியூப் ஃபினிஷில் வருது. இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஓப்பன் தான்.
இது வந்து நீங்கள் இந்த கார்டு இருக்குல்ல, நம்மளோட ஒரிஜினல் கார்டையே வந்து நீங்கள் கழட்டிட்டு இதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸும் அதே தானே ப்ரோ? 1000 எல்லாமே இந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டார்டிங் 1850. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் சைலன்சர்ஸ் இல்லாமல் மற்ற சைலன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1950லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? உங்களுக்கு அந்த ஃபினிஷ் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து மாறும். ஸோ இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து கரெக்டாக நம்ம வண்டி மாதிரியே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதோட சவுண்ட் இது வந்து ஐடல். இது வந்து நீங்கள் நார்மலாக ஓட்டுறப்போ இதே வந்து நீங்கள் இதுவும் நல்லா இருக்கு. அந்த நல்லா அந்த ரா பேஸ் வந்து தெரியுது. இதில் இது வந்து ஃபுல் ஓப்பனாக இருக்கனால உங்களுக்கு அதோட ரா அந்த பேஸ் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்க. பழைய கார்டு கழட்டிட்டு மாற்றிங்க பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்க் ஃபின் டைப்பு, பட் இது வந்து நார்மல் குவாலிட்டி. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஃபில்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு அந்த லவுட் நாய்ஸ் அந்த பேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் இதில். சரிங்களா? ஸோ இது வந்து க்ளோஸ் டு அதே ரேஞ்சு தான். இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதே ரேஞ்சு தான். இதில் வந்து இப்போது பிளாக் வித் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஃபுல் க்ரோம் வேணாலும் ஃபுல் க்ரோமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் கேளுங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இந்த மாதிரி சைலன்சர்ஸ்லாம் மாட்டினா போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்கன்னு. ஸோ அப்படி பிடிக்காமல் உங்களுக்கு பழைய வண்டியோட பீட்டும் வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த சைலன்சர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 24. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சைலன்சர் இருக்குல்ல, அப்புறம் இந்த ஒரிஜினல் சைலன்சர் கொடுங்க. இங்கே பாருங்களேன், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. தெரியுதா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த கார்டை கழட்டி இது மேலே போட்டிங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது இது நீங்கள் ஒரிஜினல் சைலன்சர் போட்டிருக்கீங்களா மாடிஃபை சைலன்சர் போட்டிருக்கீங்கனாலே தெரியாது. ஸோ இதோட பீட் வந்து ஆனால் பழைய வண்டி பீட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் வந்து கேட்குன்றாங்க. ஸோ இதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு அப்படியே அந்த ஒரிஜினல் சைலன்சரோட லென்த்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? அந்த ஐடலில் கூட அந்த பீட் வந்து லைட்டாக உங்களுக்கு கேட்குது. அந்த பழைய வண்டியோட சவுண்ட் கேட்குதுங்களா? ஒரே நிமிஷம், மைக் எல்லாம் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நார்மலாக ரைஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் பீட் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைலன்சஸ்லாம் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் சைலன்சஸ் போக போகிறோம். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபேவரட் பிராண்ட் மோட்டோ டார்க். நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்